Hello students, welcome back to Karthik Max 10 channel. இந்த வீடியோல ஒரு சூப்பர்பான வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு சம் வந்து பார்க்க போறோம். The sum of two digit number and a number obtained by reversing the order of the digit is 99. ஸோ ஒரு நம்பரையும் அதோடைய உல்டா, இப்போ சப்போஸ் ஒரு நம்பர் வந்து 13 இருக்குன்னா அதை 31 மாத்துறாங்க, இல்லை 24 இருக்குன்னா 42 மாத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பரையும் அதோடைய உல்டா ஃபிளிப்பையும் ஆட் பண்ணா 99 வருது அப்படின்றது க்ளூ. அடுத்த க்ளூ வந்து இஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் டிஃபர் பை 3, அந்த டிஜிட்ஸ் உடைய டிஃபரன்ஸ் வந்து 3 அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா இந்த சம்மை நீங்க டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ எந்தெந்த நம்பர்லாம் நீங்க உல்டா பண்ணி ஆட் பண்ணா 99 வரும், கொஞ்சம் யோசிங்களேன். எனி ஐடியா? 18ம் 81 ஆட் பண்ணா 99 வரும். அதே மாதிரி 27ம் 72 ஆட் பண்ணா 99 வரும். இல்ல 36ம் 63 ஆட் பண்ணா 99 வரும். இல்ல 45ம் 54 ஆட் பண்ணா வரும். இந்த மாதிரி அவ்வளவுதான், வேற பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சரிங்களா? 9809 சொல்லுவாங்க. யூ கேன் ஸ்டில் கன்சிடர் தட். சரிங்களா? பட் இந்த கேஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் க்ளூ என்ன? இஃப் த டிஜிட் ஆஃப் த நம்பர் டிஃபர் பை 3. இப்போ நான் எழுதின இந்த 5 கேஸ்ல எந்த கேஸுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3 இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான். 6ம் 3 டிஃபரன்ஸ் 3. ஸோ அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் நமக்கு இப்போ கிடைச்சாச்சு, 6336. இது நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணி போட்டது. பட் நம்ம எக்ஸாம்ல கேட்டா எப்படி சார் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, these digits based questions we need to solve with the help of value of a number. So value of the number na என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு 58 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட வேல்யூ ஐ கேன் ரைட் இட் as 5 into 10 plus 8. இது என்ன சார், ஏதோ சின்ன கிளாஸ்ல படிச்ச மாதிரி இருக்கு. எஸ், அந்த வேல்யூ we are multiplying with the place values. 5 உடைய place value 10, அப்போ அதால நான் மல்டிப்ளை பண்றேன். இப்போ 63 இருக்குன்னா ஐ கேன் ரைட் இட் as 6 into 10 plus 3. புரியுதா? அப்போ அதே மாதிரி ஜென்ரலா ஒரு வேல்யூ எக்ஸ் ஒய் டிஜிட் இருக்குன்னா அப்போ இதோட வேல்யூ எக்ஸ் இன்டூ 10, ஸோ ஐ கேன் ரைட் 10x plus y அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் சம்ம போட போறேன். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் சம்ம போட போறேன். ஸோ டிஜிட்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பேர் ஆஃப் யூனிட் ஈக்குவேஷன்ல கேட்டாங்கன்னா ஆல்வேஸ் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட், வி ஆர் கோயிங் டு டூ திஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வேல்யூ ஆஃப் அ டிஜிட். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். let the two digit number be xy ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி எழுதலாம்? 10x plus y அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் கண்டிஷன், the number obtained by reversing the digits. ஓகேவா? அப்போ நான் எப்படி எழுதணும்? when reversing digits இந்த xy வந்து எனக்கு yx மாறிடும். அப்போ yx மாறிடுச்சுன்னா வேல்யூ வில் பிகம் 10y plus x. அப்படிதானே? அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? பிளேஸ் வேல்யூல 10ல இருந்துன்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல 10th பிளேஸ் வேல்யூ x இருக்கு, ஸோ 10 into x. ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ y into 1ன்றதை நான் மென்ஷன் பண்ணல, அதனால y நம்ம எழுதுறோம். சிமிலர்லி yx இருந்ததுன்னா 10y plus x மாறிடும். இப்போ as per the given first condition, the question says that sum of these two number is 99. So given எழுதிக்கோங்க. given sum of the numbers வந்து 99. அப்போ வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. 10x plus y ஐயும் 10y plus x ஐயும் ஆட் பண்ணா 99. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். 10x plus x 11x, y plus 10y 11y is equals to 99. போத் LHS RHS எல்லாமே 11 டேபிள்ல வரும். நான் 11 டேபிள்ல போட்டு தள்ளுறேன். ஸோ ஐம் கெட்டிங் ஒன்லி x plus y is equals to 9 மட்டும்தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். the digits are differ by 3. அப்போ என்ன எழுதலாம்? x minus y equal to 3 ன்னு எழுதிக்கலாம். இதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். ஆட் பண்ணாலே போதும் டைரக்டா. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட்ல பெருசா சேஞ்சஸ் இருக்காது, வெறும் x y அந்த மாதிரி தான் வரும். அப்போ y கேன்சல் ஆயிடும். ஸோ ஐம் கெட்டிங் 2x is equals to 12 கிடைக்கும். அப்போ x is equals to 12 by 2 6ன்னு வரும். அப்போ x equal to 6ன்னா put it in any one equation. 6 plus y is equals to 9. அப்போ y equal to 9 minus 6 3. therefore find the numbers கேட்குறாங்க. கேள்வி படிங்க ஃபுல்லா. find the numbers கேட்குறாங்க. therefore the numbers are xy. xy ஆறு 63 and 36. அவ்வளவுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நாங்கள் ரைட் சைடில் எழுதிருக்கேன்ல, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு வி ஆர் ரைட்டிங் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர்
வேல்யூ ஆஃப் த வேரியபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஜிட்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இப்படி தான் போடுவோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கோ இல்ல எந்த ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் சொல்யூஷன்ஸ் ரெஃபர் பண்றதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்புனீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. டாட்டா, பை.